ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா. மேஷ ராசி நேயர்களே, வருகின்ற 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். மேஷ ராசியானது காலபுருஷ சக்கரத்தின் முதல் வீடாகும். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். உங்கள் ராசியிலேயே ராஜகிரகமான சூரிய பகவான் உச்சமடைகிறார், சனி பகவான் நீச்சமடைகிறார். மேஷராசிக்காரர்களை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன்ற சினிமா டைலாக் உங்களுக்கு தான் சார் கரெக்டாக பொருந்தும். ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். மேஷ ராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் அவர்களை நண்பராக பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு முதல்ல இறங்கி சண்டை செய்கிறவங்க மேஷராசிக்காரங்களாக தான் சார் இருப்பாங்க. ஒரு குணம் கொண்ட ராசிங்க இந்த மேஷராசி. மேஷராசிக்காரர்கள் நம் கூட இருக்கிறது 100 பேர் கூட இருக்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கும். மேஷராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவானும், 5ஆம் இடமான சிம்ம ராசியில் கேது பகவானும், 11ஆம் இடமான கும்ப ராசியில் ராகு பகவானும், 12ஆம் இடமான மீன ராசியில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றனர். வருடத்தின் பிறப்பு நாளான ஜனவரி 1 அன்று உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் அவர்களுடைய நட்பு வீடான தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர். உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். மகர ராசியானது அவருடைய உச்ச வீடாகும். ராசி அதிபதி உச்சம் பெறுவது சகல விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தும். ஆண்டு வருடக்கோள்களின் பெயர்ச்சி என்று பார்த்தால் குரு பகவான் மட்டுமே ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சி அடைய உள்ளார். சிம்ம ராசியில் உள்ள கேது பகவான் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையில் அங்கேயே சஞ்சரிக்க உள்ளார். கும்ப ராசியில் உள்ள ராகு பகவானும் வருட கடைசி வரையில் கும்ப ராசியிலேயே சஞ்சரிக்கப் போகிறார். மீன ராசியில் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு விரய சனியாக சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் தற்பொழுது 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் உள்ளீர்கள். சனி பகவான் விரய சனியாக இருப்பதால் உங்களுக்கு தற்பொழுது நிறைய விரயங்களை கொடுத்து கொண்டிருப்பார். குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சியான பிறகு அங்கிருந்து தன் 9ஆம் பார்வையாக மீன ராசியில் உள்ள சனி பகவானை பார்வையிடுவார். குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைப்பதால் இனி வீண் விரயங்கள் குறைந்து சுப செலவுகளாக மாறும். சனியால் ஏற்பட்ட கெடுபலன்கள் படிப்படியாக குறையும். குரு பெயர்ச்சி வரை சனியின் வீரியம் குறைய தினமும் கோளாறு பதிகம் படித்து வருவதும் அல்லது யூடியூப் போன்றவற்றில் கேட்டு வருவதும் உங்களுக்கு நடக்கும் தீமைகளிலிருந்து காப்பாற்றும். உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் அளவை குறைக்கும். உங்களின் சுகஸ்தானம் எனப்படும் 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறப்போவதால் வீடு, மனை மற்றும் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு ஏற்படும். குரு பகவானின் பயிற்சிக்கு பிறகு கல்வி, வேலை, தொழில் என அனைத்திலும் முன்னேற்றத்தையே காண்பீர்கள். சகல சௌபாக்கியங்களும் உங்களை வந்தடையும். உங்களின் 9ஆம் இடத்து அதிபதியான பாக்கியாதிபதி குரு பகவான் உச்சம் பெறுவது ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். உங்களின் ஆசைகள் நிறைவேறப் போகின்றன. 5ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் மட்டுமே உங்களுக்கு சில மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருப்பார். கேது பகவானிற்கு மட்டும் விநாயகர் வழிபாட்டை தினமும் மேற்கொள்ளுங்கள். கேது பகவான் கொடுக்கின்ற கெடுபலன்களை குறைத்து கொள்ள தினமும் விநாயகரை வழிபட்டு வாருங்கள். தும்பிக்கை உடையவனே, துணையாகச் செல்பவனே, நம்பிக்கை கொண்டு நான் உன்னை தொழுகின்றேன். இப்புவியில் அன்றாடம் எனக்கு வரும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இன்பமுடன் எழுந்து வா கற்பகமே என விநாயகப் பெருமானை போற்றி பாடுங்கள். தினமும் காலையில் விநாயகரை வழிபட்டு செல்வது சனி பகவான் மற்றும் கேது பகவானின் கெடுபலன்களிலிருந்து உங்களை காக்கும். 7.5 சனியின் காலம் முடியும் வரை சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள். கருப்பு நிற ஆடைகள் அணிவதை தவிர்த்து விடுங்கள். இவை உங்களுக்கு ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்களை குறைத்து சனி பகவானால் ஏற்படும் தீமைகளின் அளவை குறைக்கும்.
பகவான் பிரம்மாண்டத்திற்கு காரகராவார். அவர் உங்கள் 11ஆம் வீட்டில் அடுத்த 1 வருட காலம் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கும் நீங்கள் அதற்கான லாபத்தை அனுபவிப்பீர்கள். நன்றி.